ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா 6 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. முதல்ல ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு வெளியில் இருக்க மணி பிளான்ட்டுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டு அப்படியே லஞ்ச் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு வெண்டைக்காய் புளிக்குழம்பும் பீட்ரூட் பொரியலும் தான். பீட்ரூட் என் ஹஸ்பண்ட் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. வெண்டைக்காய் குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் வெண்டைக்காயை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிம்லேயே வச்சு இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகி வரணும். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் குழம்பு செஞ்சால் தான் குழம்புல வளவளப்பு தன்மை, வெண்டைக்காய் குழையாமல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். குட்டீஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. வெண்டைக்காய் குழம்பு ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டீட்டெயிலாக போஸ்ட் பண்ணுறேன். பீட்ரூட் பொரியல் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால் நான் சேர்த்துக்கல. உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இந்த டிப் வந்து எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதக்கி விடுங்க. என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு செகண்ட் அவங்க ஹெல்ப்பு, அவ்வளோதான். ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. அவங்க டியூட்டி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வேக வச்சுருக்க பீட்ரூட்டை சேர்த்துக்கிட்டேன். நான் ஆல்ரெடி உப்பு போட்டு தான் பீட்ரூட் வேக வச்சுருக்கேன், அதனால் நான் உப்பு சேர்த்துக்கல. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அந்த நல்லா ட்ரை பண்ணி விட்டுருங்க. அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் அந்த பீட்ரூட்டை நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தேங்காய் இருந்துச்சுன்னா துருவி சேர்த்துக்கோங்க. இன்னமும் பீட்ரூட் பொரியல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாப்பா ஸ்நாக்ஸுக்கு இன்றைக்கி வேர்க்கடலையும் மாதுளம்பழம் தான் கொடுத்து விட்ருந்தேன். ஆல்மோஸ்ட் கிச்சனில் சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இனி வந்து பாப்பாக்கும் ஹஸ்பண்டுக்கும் லஞ்ச் எடுத்து வைக்கணும். லஞ்செல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு அவங்களும் சாப்பிட்டுட்டு ரெடியாக கிளம்பிட்டாங்க. நான் லஞ்செல்லாம் பேக் பண்ணிவிட்டு அவங்க சாப்பிட்டு ரெடியாகி வந்துட்டாங்கன்னா லஞ்செல்லாம் எடுத்து அவங்கவுங்க பேக்கில் வச்சு கொடுத்துட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. நான் திரும்ப கிச்சன் மறுபடியும் வந்து கிச்சனில் இருக்க கேஸ் அடுப்பெல்லாம் ஒரு தடவை தொடச்சி விடுவேன். நான் சமைக்கும்போதே ஓரளவுக்கு கிச்சன் நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணுவேன். எது சிந்தினாலும் உடனே க்ளீன் பண்ணிடுவேன். அந்த காய்கறி கட் பண்ணுற வேஸ்ட் எல்லாமே ஒரு கவரோ இல்லை ஒரு அதாவது என்ன சொல்கிறது, ஒரு கவரு இல்லாட்டி நம்ம ஸ்வீட் வாங்கிட்டு அந்த டப்பா இருக்கும்ல, அந்த டப்பாவே பக்கத்துலேயே வச்சுக்கிருவேன். அதிலே எல்லா வேஸ்ட்டையும் எடுத்து போட்டு உடனே டஸ்ட்பினில் போட்டுருவேன். அப்போ அந்த இடம் வந்து நம்மளுக்கு கசகசப்பு இல்லாமல் நீட்டாகவும் இருக்கும். நம்மளுக்கும் வந்து ஐயோ இவ்வளோ வேலை இருக்கேன்னு தோணாது. நம்மளுக்கும் கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு இன்னுமே நம்மளுக்கு ஆர்வமாக இருக்கும். அதனால் ஃபுல்லாகவே தொடச்சி விட்டுட்டு கவுண்டர் டாப் ஃபுல்லாக தொடச்சி விட்ருவேன். அந்த கேஸ் அடுப்புக்கு கீழே கொஞ்சமாக ஏதாவது சிந்தி இருக்கும், அதெல்லாம் ஃபுல்லாக தொடச்சி விட்ருங்க. தொடச்சி விட்டுட்டு அப்படியே கவுண்டர் டாப் ஃபுல்லாக ஒரு தடவை நல்லா தொடச்சி விட்டிங்க அப்படின்னா பார்க்க நீட்டாகவும் இருக்கும். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சமைச்சாலும் அத்தனை தடவைக்கு மேலே சமைக்கிறோம். எவ்வளோ நேரமோ நின்று சமைக்கிறோம். 1 மணி நேரம் சமைக்கிறோம், 2 மணி நேரம் சமைக்கிறோம். சமையல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கிச்சனை கவுண்டர் டாப் ஃபுல்லாக தொடச்சி விட்ருங்க. அப்புறம் சிங்கில் இருக்க பாத்திரம் கொஞ்சம் இருக்கும், அதையும் கழுவி வச்சிட்டிங்கன்னா உங்கள் கிச்சன் பார்க்க எப்போவும் நீட்டாக இருக்கும். பூச்சி தொந்தரவு, இந்த வண்டு தொந்தரவு, இந்த எறும்பு தொந்தரவுலாம் இல்லாமல் நீட்டாக என்றைக்கும் கிச்சனை மெயின்டைன் பண்ணலாம். அதே மாதிரி உப்பு ஜாடி, ஆயில் பாட்டிலு நான் இவ்வளோ தான் வந்து கிச்சனில் வச்சு கவுண்டர் டாப் மேலே வச்சுக்கிருவேன். பெருசாக நிறைய பொருளெல்லாம் வந்து எனக்கு கவுண்டர் டாப் சின்னதும் கூட நான் பெருசாக எதுவும் வச்சுக்கவும் மாட்டேன். அளவாக தான் வச்சுக்கிருவேன். அப்போ தான் நம்மளுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் மீதி இருந்ததெல்லாம் சின்ன சின்ன பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு எல்லாத்தையும் தொடச்சி விட்டால் என் கிச்சன் பார்க்க கடைசியாக இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வீடெல்லாம் கூட்டி விடணும். பாப்பா அந்தந்த திங்ஸ் அங்கங்கே போட்டு போயிருப்பாங்க விளையாண்டு. தம்பி எந்திரிக்கிறதுக்குள்ளாட்டி இது எல்லாமே கூட்டி விட்டுறணும். கூட்டி விட்டுட்டு நான் ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி வச்சு குடிக்க வந்துட்டேன். நான் இவங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி வச்சு குடிப்பேன். அப்போ தான் பொறுமையாக ரிலாக்ஸாக குடிக்க முடியும். குடிச்சிட்டு தான் அடுத்த வேலையே ஆரம்பிப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாவு அரைக்கணும், அதனால் அரிசியே ஊற வைக்கணும். அரிசி பார்த்திங்கன்னா 4 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து போட்டு நான் ஊற வைப்பேன். என்கிட்ட இட்லி அரிசி மட்டும்தான் இருக்குது. நான் பொதுவாகவே வந்து ரேசன் அரிசி பாதியும் இட்லி அரிசி பாதியும் தான் ஊற வைப்பேன். என்கிட்ட ரேசன் அரிசி இல்லாதனால இந்த வாட்டி இட்லி அரிசியே வந்து நான் ஊற வச்சிட்டேன். இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் லாங் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு, நிறைய ரிப்பீட் பேசியிருக்கேன். இன்னும் என் வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து அதை திருத்திக்கிறேன். அப்போ தான் அதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அதேமாதிரி உளுந்து 1 டம்ளர் போட்டு அப்படியே ஊற வச்சுருவேன். நீங்கள் அதே மாதிரி என்ன மெஷர்மெண்ட்டில் இட்லி மாவு அரைப்பீங்கன்னு மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள்.
இட்லி அரிசி வந்து நான் வெளியவே ஊற வச்சுருவேன். நல்லா கழுவிட்டு எப்பயுமே நல்லா கழுவிட்டு ஊற வைங்க. ஊற வச்சுட்டு கழுவாதீங்க. அரிசி ஒரு மாரி உடைஞ்சு வரும். அதனால் நல்லா கழுவிட்டு 1க்கு 2, 3 தடவை கூட கழுவிடுங்க. கழுவிட்டு அந்த தண்ணி பாருங்கள் நல்லா தெளிச்சியாக வர வரைக்கும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க. அதே மாதிரி தான் உளுந்தும். கழுவிட்டு அரிசி நான் வெளியவே வச்சுருவேன். ஆனால் உளுந்தை கொண்டு போய் நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேன். ஃப்ரிட்ஜில் உளுந்தை ஊற வச்சு மாவு அரைச்சி பாருங்களேன். அந்த உளுந்து நல்லா பொங்கி வரும். இட்லியும் நல்லா சாஃப்டாக வரும். இந்த டிப் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரியாதவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி இட்லி மாவு அரைக்கிறதுல வேறு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீதி இருக்க உளுந்தும் அரிசியும் இருக்குது. இது வந்து மீஷோவில் வாங்கின டப்பா தான், 500 mlன்னு நினைக்கிறேன். இதில் போட்டு வச்சுருங்க. போட்டு வச்சிட்டிங்கன்னா இந்த எறும்பு தொல்லை, பூச்சி, இதில் வண்டும் எறும்பும் தான் இந்த உளுந்துக்கு அரிசிக்கெல்லாம் வரும். அந்த மாதிரி எதுவும் வந்துச்சு அப்படின்னா இன்னும் ஒரு வேலை நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஆன மாதிரி இருக்கும். அதனால் அதுக்கிட்ட இருந்தெல்லாம் இந்த பொருளை பாதுகாக்கிறதுக்கு உடனே டப்பாவில் போட்டுருங்க. ஏதாவது கட் பண்ணி போடுற பொருளாக இருந்தாலும் சரி, இல்லை ஓப்பன் பண்ணுற பொருளாக இருந்தாலும், ஏதாவது எந்த ஒரு கிராசரியாக இருந்தாலும் நம்ம போட்டுட்டோம், இன்னும் மீதி இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே டப்பாவில் போட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு சமைக்கும்போது டென்ஷனே இருக்காது. அவ்வளோ ஈஸியாக நம்ம சமைச்சு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வேலை ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணது. 4 டேஸ்க்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணுவேன். தம்பியும் வந்துட்டியா நானும் ஃபிஷ்ஷு பிடிக்கிறேன்னு. நான் வந்து ஒயிட்டியை வந்து பிடிக்கிறது ரொம்ப சிரமம். பிளாக்கியை பாருங்கள் டக்குன்னு பிடிச்சி போச்சு. அந்த ஒயிட்டி வந்து சிக்கவே செய்யாது. தம்பி வேறு தலையை வந்து விட்டு பார்க்குறியா, நானும் பிடிக்கிறேங்கம்மா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் எப்படியோ மீனெல்லாம் பிடிச்சி ஃபிஷ் டேங்கில் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நான் 2 பசங்களை வளர்க்குறேன். இதுவே அவங்கள வளர்க்குறது பத்தாதுன்னு 2 ஃபிஷ்ஷு வேறு நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஃபிஷ்ஷை விடும்போது அழகாக க்யூட்டாக 2ம் அழகாக நீந்திக்கிட்டு இருந்துச்சு. என் பாப்பாவுக்கு ஃபிஷ் டேங்க் வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்காக தான் மெயினாக வாங்குறதே இந்த ஃபிஷ்ஷு. பயங்கரமாக டெய்லி ஃபுட்டு போடுவாங்க அதுக்கு. அப்படியே லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே அரிசியும் ஊறிச்சு. அப்படியே மாவு அரைக்கலான்னு வந்து உளுந்து அப்படியே கையில் எடுத்து போடும்போதே நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. நல்லா உளுந்து பாருங்கள் எந்த அளவுக்கு அது நல்லா பொங்கி வருது. இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் வேணாம். வேறு ஏதாவது இந்த மாதிரி மாவு அரைக்கிறதுல உங்களுக்கு டிப்ஸு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். மாவெல்லாம் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அரிசி அரைக்கும் போதே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து தான் அரைப்பேன். ஏன்னா மாவில் போட்டு கலக்கும்போது அது நிறைய நேரம் வந்து அது ஒழுங்காக மிக்ஸ் ஆகாத மாதிரி இருக்கும். அதனால் நான் கல்லுப்பை வந்து அரிசி அரைக்கும் போதே சேர்த்துட்டு இது கூட வந்து கொஞ்சமாக சோடா உப்பு மட்டும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுருவேன். எவ்வளோ தூரம் நல்லா நம்ம கலக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து இந்த மாவு வந்து இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். களி மாதிரி இருக்காது, கல் மாதிரி இருக்காது. நல்லா எடுத்து கீழே போடும்போது அது வந்து மாதிரி விழுகணும். அந்தளவுக்கு மாவு நல்லா திக்காக கரைச்சி வச்சுக்கோங்க. இதான் இந்த வீடியோஸில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு சின்னதாக லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு வேணும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் வீடியோ போடுறதுக்கு நல்லா மோட்டிவேட்டடாக இருக்கும். பாய்.